Guys, welcome back to Journey with JK Gaming. இன்னைக்கு நாம நம்மளோட மாடர்ன் ஹவுஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இந்த செட்டப்லாம் பண்ணிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல இந்த வீட்டை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 1 2 3 4 பிளாக் வச்சுட்டு இப்படி வந்துக்கோங்க இந்த சைடு. அப்புறம் 1 2 3 4 5 பிளாக் இல்லை 6 பிளாக்காக வச்சுக்கோங்க. 6 பிளாக் வச்சுட்டு இப்படி இந்த பிளாக்கோட கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்னதுன்னா இந்த இடத்துல இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம் நம்ம. ஸோ இப்போ வந்து இந்த பிளாக் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இது ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கேயும் மேலே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். பண்ண மறந்துட்டேன், இப்போ பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டோம்ல, இந்த இடத்துலலாம் வந்து கிராஸ் ஃபில் பண்ணியிருக்கேன் நான். கொஞ்சம் டிசைன் அழகாக இருக்கும், பட் ஒரு சின்ன தப்பு இங்கேயும். இங்கே வந்து இது வந்து ஃபுல்லாக அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக உடச்சி விட்டுக்கணும். இது பார்க்க இதுக்கு மேலலாம் வச்சிருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு மேலலாம் ஒரு இது வச்சிருங்க. ஓ சாரி சார், அது அப்படியே இருக்கட்டும். இது இதுக்கு மேலலாம் வச்சிருங்க. இதுக்கு மேலே வச்சிருங்க. நீ வா. இப்போ வந்து இதுக்கு வச்சது மேல ஒரு லைன் வைக்கணும். சாரி, கொஞ்சம் சத்தமா இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து முடியல. இந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா வச்சிருங்க. ஃபுல்லா இந்த மாதிரி மேல ஒரு லைன் போடணும். இது முன்னாடியே நான் டபுளா வச்சிருக்கணும். இப்போ வந்து தனித்தனியாவே கண்டிப்பா இருக்கு. ஓகே, வச்சாச்சு. இதே மாதிரி பின்னாடி டோர் செட் வாசல் அதே மாதிரி இப்போ முன்னாடியும் வைக்கணும். முன்னாடி வைக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒயிட் பிளாக்கிங் வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கேயும் வச்சுக்கணும். வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கணும். அப்படியே 2 பிளாக் கேப் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல. ஓகே, இங்க வந்து டார்க் ஓக் டோர் வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கான்கிரீட் வச்சுக்கலாம். அப்புறம் இங்க வந்து கிளாஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே கிளாஸ் வச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து அந்த குவார்ட்ஸ் ஸ்லாப் வச்சுக்கலாம். அந்த டோர் இருக்கிற தவிர இடத்துல கீழே வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒன்று, அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று, 2 லீஃப், 2 லீஃப் வச்சுட்டு இந்த மேலையும் ஒன்று வச்சிரும். சாரி, இப்போ இந்த இடத்துல திரும்பி டபுளா வச்சுட்டு இந்த இடத்துல ஃபுல்லா அப்படியே கவர் பண்ணிடும். அவ்வளோதான். கரெக்டா விளையாண்டா. இந்த கேம்ல இந்த ஸ்லாபை கண்ட்ரோல் பண்றது தான் பெரிய தலைவலி. பைத்தியக்காரன மாதிரி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இப்போ வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபோனை கீழே போட்டுட்டேன், அதான் ஒரு சின்ன சவுண்ட் வந்துருச்சு. நத்திங். இப்போ வந்து இப்போ வந்து மேலே இருக்க ஃப்ளோரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். இப்போ வந்து உள்ள போயிட்டு இந்த இடத்துல 1 2, அப்புறம் இந்த இடத்துல 1. உங்க ஸ்லாப் இங்க கரெக்டா உட்காரணும். கரெக்டா இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லா ஓக்கு வைக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எப்படி சொல்ல
ஓகே, இப்ப வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணிடணும். மஞ்ச பலூனு. ஓகே, இப்போ வந்து இந்த கிரே கலர் பிளாக் வந்து இந்த ஃபுல்லா அப்படியே இந்த ஒயிட் கலர் பிளாக் வரைக்கும் 11 ஒயிட் பிளாக்ஸ் வச்சோல அது வரைக்கும் வரணும். இந்த இருங்க, மூச்சு வாங்குது எனக்கு. எந்த கடையில வாங்குறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. Wait a minute. சாத்தி இந்த இடத்துல வந்து வந்து உள்ள அடிக்கிடும். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணும்போது அவ்வளோ போர் அடிக்காது கைஸ். திரும்பிட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லா வச்சு இப்படி ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப வந்து கீழே வச்சோம் பாத்தீங்களா பிளாக்கு, அதுக்கு மேல அப்படியே ஃபுல்லா வைக்கணும். இந்த கிரே பிளாக்கும் வந்து ஃபுல்லா இந்த ஒயிட் கலர் பிளாக் வரைக்கும் வச்சுக்கணும். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபுல்லா இந்த மாதிரி செட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே அப்படியே இந்த சைடெல்லாம் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஏம்மா எவ்வளோ வேலை. இந்த கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் விட்டுட்டு இந்த இடத்துல அப்படியே 6 பிளாக் உடைச்சிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக கிளாஸ் ஓகே சரிங்க. கீழே வந்து கிராஸ் வச்சுருக்கோமா, மேலேயும் அதே மாதிரி தான் கிராஸ் வைக்கணும். ஓகே இப்போ வந்து இந்த சைடு 1 2 1 2 1 2 அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அப்புறம் இந்த இடத்துல 1 2 1 2 1 2 1 2 1 2. அப்புறம் இந்த மேல எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுறணும். வாய் வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல்லா கிளாஸ் வச்சிட வேண்டியதுதான். இந்த இடத்துல ஒயிட் கலர் வச்சு ஃபில் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இது வச்சிருங்க கிளாஸ், அவ்வளோதான். அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாக கிளாஸ் வச்சிருங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி மழை வந்து வாங்கிறாங்க. கரெக்டாக எப்போ வீடியோ போடுறேனோ அப்போலாம் வந்து கரெக்டாக மழை வந்துடும். இதுக்கு முன்னாடி நான் ஆஃப்லைனில் விளாண்டுருப்பேன், அப்போலாம் மழை வராது. எப்போ வீடியோ போடுறேனோ அப்போ தான் வரும். காண்றது அடிச்சுட்டு இந்த இடத்து நாம ஒரு
நார்மலாவே பேசுவோம். ஏய் அமைதியா இருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து வச்சுட்டு அப்படியே இது ஃபுல்லாக இருக்கும். இது தாங்க கடுப்பே மைண்ட் கிராஃப்டில் என்னென்னா வைக்கணும். ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து அப்படியே நான் வச்சுட்டு போனோம். ஆனால் முடியலடா எவ்வளோ வேண்டாம் வேலை வாங்க. இந்த இடத்துல இது வச்சா தனித்தனியா தெரியுது பாருங்க. சும்மா சும்மா போட்டு கிருன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார்னர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஃபுல்லாவே ஃபில் பண்ணிடுங்க. இந்த கார்னர் கீழே ஒரு பக்கம் இருங்க. கீழே இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா ஸ்லாப் வச்சிருங்க. ஓகே இப்போ வந்து இந்த கேப்ல கொஞ்ச நேரம் உள்ள இருக்கலாம். ஏன்னா மழை தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டெப்ஸ் வந்து நாம எதுல கட்டலாம்னா இதுல ஸ்டோன் பிரிக்ஸ்ல கட்டலாம். ஸ்டார்ஸை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகே வந்து படிக்கட்டுக்கு ஓகே நமக்கு ஸ்பைடர்மேன் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஃபுல்லா வந்து ஃபில் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். இருங்க நான் ஃபில் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. இந்த இடத்துல
இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் வச்சிருக்கோம். ஓகே வச்சுட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கீழே செகண்ட் ஃப்ளோர்லேருந்து தேர்ட் ஃப்ளோர் வரத்துக்கு ஒரு இது பண்ணணும். ஏய் சரி சரி தப்பா இங்கே ஓகே இப்போ வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து இந்த டாப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இது எப்படி வந்துச்சு. ஓகே சரி இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபில் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே இந்த இடத்துல வச்சுட்டேன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று விட்டு ஒன்று வச்சுக்கணும். ஒன்று விட்டு ஒன்று ஸ்லாப் வச்சுக்கணும். இது வச்சா ஒன்றும் இல்லை, டிசைனாக இருக்கும். வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் அப்படியே முன்னாடி கொண்டு போயிடணும். முன்னாடி கொண்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைட் ஆஃப் த பார்ட் வந்து ஓவர். இப்போ வந்து இந்த சைடு வந்து பிளாக் வச்சு ஃபில் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல எல்லாம் ஃபில் பண்ணிருக்கோம். ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல இந்த கார்னர்ஸ்ல வந்து ஃபில் பண்ணிடணும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல அப்புறம் இந்த கார்னர்லையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அதே மாதிரி ஃபில் பண்ணிடணும் ஃபுல்லாக. அவ்வளோதான், இது வந்து ஃபில் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்ணணும்னா இருங்க, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் வைக்கணும். இந்த இடத்துல வந்து கிளாஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஃபுல்லாக கிளாஸ் ரெண்டு பிளாக் கேப் விட்டு மூச்சு வாங்கிடுது. எவ்வளோ நேரம் தான் நானும் பேசுறது. இப்போ வந்து இந்த பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, ஒயிட் பிளாக், இது வந்து டாப்ல இருந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ண இங்கே வந்துட்டு வழக்கம் போல போடுற டிசைன் தான், வேற ஒன்றும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் இங்கே போட்டோமா, இந்த இடத்துல வந்து இதை வைக்கணும்.
அண்ட் தென் இந்த இடத்துலையும் ஃபுல்லா வைக்கணும். இந்த இடத்துல வந்து இது வைக்கக்கூடாது. இந்த இடத்துல கார்னர்ஸ்ல ஃபுல்லா இந்த இடத்துல ஃபுல்லா வைக்கணும். இங்க வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சா. இந்த இடத்துல வந்து மேலே ரூஃப் டாப் போடணும். இந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணிடும். அதை தாங்க முடியலடா. ஓகே, இந்த இடத்துலையும் வந்து இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து இந்த குவாட் ஸ்லாப் போட்டே முடிச்சோம். இந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். எலிட்டன் சத்தம்லாம் கேட்குது. நீ எந்திரா. இப்போ வந்து மேலே வந்து ஃபில் பண்ணணும். ஓகே கேஸ், இப்போ வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். சத்தியமாக முடியல. வீடியோ முடிச்சுட்டு நான் போய் தூங்கணும். தூக்கமாக இருக்கு. ஆனால் நான் தான் மதியானம் தூங்கவே மாட்டேனே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, ஃபில் பண்ணிட்டோம். ஆனாலும் இந்த இடம் லைட்டாக பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த மேலே ஸ்மூத் ஸ்குவாட் ஸ்லாப் வச்சுப்போம். அதுதானே இதோட பேர், ஸ்குவாட் ஸ்லாப். இது வச்சாச்சு. இருங்க, இப்போ வந்து இங்க வந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் இந்த முதுகாலியாக தான் இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல அப்படியே கிளாஸ் ஃபுல்லா மேல இருந்து குச்சனால எஃபெக்டா கூட பயன்ட்டேன். இப்போ இந்த இடத்துல இருந்து கிளாஸ் வச்சு ஃபில் பண்ணணும் கைஸ். ஃபுல்லா ஓகே. ஓகே கேஸ், இப்போ வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், இப்போ வந்து எல்லாமே கம்ப்ளீட்டட். இங்கே மேலே வச்சுட்டேன், ஆனால் இங்கே கீழேயும் வச்சுட்டேன். ஆனால் இந்த ஒரு இடத்துல வந்து கேப் இருக்கு. இன்னும் இந்த இடத்துல வந்து நான் இன்னும் ஃபில்லே பண்ணல. இந்த இடத்துக்கு உள்ள போகிறேன். இந்த இடத்துக்கு போயிட்டேன். இங்கே கிளாஸ் வச்சுட்டு அப்படியே இங்கிருந்து கீழே போயிட்டு இங்கேயும் கிளாஸ் வச்சுட்டு அப்படியே இங்கே முன்னாடி போயிட்டு ஒரு குழியை தோண்டணும். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன குழி மாதிரி தோண்டணும். குழி தோண்டிட்டு அதுக்குள்ள போய் கற்றுக்கணும். அப்படிலாம் இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கற்றுக்கணும். சாம்பார் டேஸ்ட்டு இருங்க, என்கிட்டயே வட விளையாடுறீங்க. இருங்கடா, நான் டேர்ட் எடுத்துன்னு வரேன்டா. உங்களுக்கெல்லாம் யாருன்னு காட்டுறேன்டா. டேர்ட்டோட பவரை காட்டுறேன்டா. கோர்ஸ் டேட் இங்கே இருக்கு. வந்து ஐயோ கிளாஸ் காட்டுறேன். ஐயோ நான் ஏன் டேர்ட் எடுத்தேன்? டேரக்டா நான் இது வச்சிடலாம்ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து இங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இருக்கிற 2 பிளாக் இல்ல
2 பிளாக்கு 2 ஒயிட்டு 2 கிரே 2 பிளாக்கு அந்த காம்பினேஷன் 2 2 ஓகே இப்படி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஒயிட் கிரே இங்கதான் ஸ்கெலிட்டன் சத்தம் கேக்குது. பிளாக் ஒயிட் கிரே வந்து கீழே ஒரு இது தோண்டணும். கீழே போயிட்டு ஒரு பிளாக் ஆர்டர் கொஞ்சம் மாத்திரம் பிளாக் கிரே ஒயிட் பிளாக் பிளாக் கிரே ஒயிட் பிளாக் கிரே. அப்புறம் எங்க கீழே வந்து ஃபுல்லா வந்து எடுத்துட்டு கீழே அதே டிசைன் தான், பட் வந்து வேற. இந்த இடத்துல நாம ஏன் டிஃப்ரெண்டான பிளாக்ஸ் வைக்க கூடாது? இருங்க வந்து ஏதாச்சும் டிசைன் போட்ட மாதிரி. இது வச்ச டிசைன் போடுறேன். கிரே ஒயிட் கிரே ஒயிட்டு இங்க ஒயிட்டு இங்க கிரே இங்க பிளாக்கு இங்க பிளாக்கு இங்க ஒயிட்டு இங்கேயும் ஒயிட்டு இங்க பிளாக். இப்போ பாருங்க அழகா இருக்கு. அப்ப இருங்க இந்த இடத்துல மாத்துவோம். இங்க கிரே இங்க ஒயிட் இந்த இடத்துல மாத்துவோம். இங்க கிரே இங்க ஒயிட். இருக்கா டாடி இப்படி இருக்கட்டும்டா. நடுவுல வந்து நான் இந்த இது வைக்கிறேன்டா. இங்க கிரே இங்க பிளாக் அப்ப இங்க பிளாக். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நடுவுல 2 பிளாக்ல உடன் பிளாங்க் இருக்கும் இருக்கு. இப்ப வந்து தண்ணி எடுக்கணும். தண்ணி பக்கெட் எடுத்துட்டு போயிட்டு மேல ஊத்தணும். இது லிஃப்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே I think I made a mistake. கீழே ஒரு பிளாக் போட்டு அங்கே இருக்கும். கிரே பர்ஃபெக்ட். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடு கட்டுறது. இதுக்கு மேலலாம் முடியாது. இதுக்கு மேல முடியும் கட்டலாம், ஆனா என் உடம்புல சத்தியமா எனர்ஜி இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் இந்த வீடு தான் கட்டியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு 10K எவ்வளோ கொடுப்பேன் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.